காலம் போன கடைசியில வாதம் வந்து இழுத்த மாதிரி அக்கா அத்திம்பேர் ஆயிடுச்சுன்னு டூர் போயிட்டார். நம்பகதி அதோகதி ஆயிடுத்து. துணைக்கு வரலான்னு கேட்டா தொடப்ப கட்டையால அடிப்பேன்ட்டா. இப்படி கோவில்ல உட்காந்துக்கிட்டு தனியா புலம்பு முடிய ஆயிடுச்சே. எவனாவது வந்தா வாய பிடுங்கலான்னு பார்த்தா நான் இருக்கிற திசை பக்கம் ஒரு பைய திரும்பி பார்க்க மாட்டேன்றான். வர வர எல்லாரும் உஷாராயிட்டா. நாக்கு நம்மங்கிறது. என்ன பண்ணலாம்? என்ன லாலா தனியா ஆவறதுனமா? ஆட்டை போட எவனும் கிடைக்கலையா இன்னைக்கு? ஏன்டா பேச மாட்டேன்? வண்ணலட்சுமி மாதிரி உங்க அக்கா இருக்கிறதுனால இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். ஏன் உங்களுக்கு தான் அக்கா இருக்கா? அக்கா இருந்தும் நோக்கி இருக்கிற பாக்கியதா எனக்கு இல்லையே. ஹலோ, பாத்தியதைய பத்தி பேசுற பாத்தியதை நம்ம 2 பேருக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே சம்பாத்தியதை கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. சூடா ஒரு கப் காஃபி சாப்பிடணும். நாக்கு நம்மங்கிறது. காஃபி சாப்பிட்டா செலவாகுன்றதுக்காக காஃபி சாப்பிடுறதே நிறுத்தி 1/4 நூற்றாண்டாச்சு. வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்ன? 6ஆம் நம்பர் அம்புஜம் மாமி கிட்ட அப்ளிகேஷன் போட்டு பாப்போமா? என்னது காஃபிக்குலாம் ஒரு அப்ளிகேஷன் போடுவோம்ல? என்ன காஃபி கூட ஒரு அப்ளிகேஷனா? வேலைன்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது. அது வேலைன்றத பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க வேலைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நீங்க எப்படி வேலைக்கே போகாம இப்படி திண்ணைய தேய்ச்சிட்டு இருக்கீங்க? அது இல்ல, நம்ம உமா புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காளாம். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். பின்ன அவளும் உமா மாதிரி வேலை வெட்டி இல்லாம கோயில் படி தின்ன எப்படின்னு உட்காந்து வெட்டியாவ பொழுத கழிக்கிறது அவ்வளவு வாழ்க்கையில உருப்படட்டுமே. ஆமா, நான் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன். நீ அம்பானி ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்க. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீயும் வெத்து வெட்டுதான்டா. என்ன கொஞ்சம் கம்முன்னு இருக்கேளா? நம்ம ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கணும். அடுத்தவங்க முன்னால ஒருத்தர் கலாச்சிக்க கூடாதுன்னு. அப்பதான் நம்ம 2 பேர் கௌரவமும் காப்பாற்றப்படும். ஏன்னா உமாவே வந்துட்டு இருக்கா. வா உமா. வாமா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயே, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த மனுஷன் விட்டா வேற மனுஷனே கிடைக்கலையா? இந்த பார், நம்ம டீல் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் வாங்குறது இவரை விட்டா உலகத்துல மிக சிறந்த புண்ணியாத்மா யாருமே கிடையாது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஈஸ்வரன் கிருபையால ஒரு குறையும் இல்லாம நீ அமோகமா இருக்கணும்மா. ஆமா, ஆசீர்வாதம் வாங்குறியே எதுக்கு? இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு மாமா. கங்க்ராச்சுலேஷன். அசத்து. பகவான் நல்லா சேவிச்சுட்டு வாழ்க்கையில நிம்மதியா இரு. வரேன். சரி, பார்த்து போமா.